அவரை மறந்துட்டோம், அவரை கவனத்தில் வைக்காம விட்டுட்டோம். நம்மளை பற்றி ரொம்ப ஓவராக நினச்சிட்டோம், நம்ம பிரச்சனையை ஓவராக நினச்சிட்டோம், நம்ம சூழ்நிலையை ஓவராக நினச்சிட்டோம். சுற்றி இருக்கிற உலகம் இது நமக்கு தகுதி இல்லையோ, நாம் என்னத்தையோ சரியாக பண்ணாமல் போயிட்டோமோ, கவனம்லாம் இது ஆயிடுது. நான், மற்றவங்க, உலகம், சூழ்நிலை, பிரச்சனைன்னு போயிடுது. அதனால தான் அவரை பற்றி நம்ம பாடுறோம். ஏன்னா அவரை நீங்கள் பார்க்க தொடங்கினீங்கனாலே நம்பிக்கை வந்துடும், அவரை பார்க்க தொடங்கினீங்கனாலே ஒரு தைரியம் வந்துடும், அவரை ஃபோக்கஸ் பண்ண தொடங்கினீங்கனாலே என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கலாம், அவர் எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கிறார். பாவிகளுக்கு சிநேகிதனாக இருக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவரை பார்க்க பார்க்க அப்படியே வந்துடும் பாருங்க ஒரு விசுவாசமும் தைரியமும். அவரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால தான் அவரை பற்றி பாடுறது ரொம்ப முக்கியம். இன்னொரு காரணம், நம்ம ஏன் சில நேரம் கவலையிலையும் பயத்திலையும் மூழ்கி போயிடுறோம்னா, தேவன் இதுவரைக்கும் நமக்கு செய்ததை மறந்துடுறோம். ஒன்று இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறோம். இன்னொன்று இதுவரைக்கும் தேவன் நமக்கு செய்ததை அது நமக்கு உணர்வுலேயே இருக்க மாட்டேங்குது. சில நேரம் உலகத்தார் மாதிரி நாமளும் சிந்திச்சிடறோம். உலகத்தில் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, ஏதாவது நன்மை நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுன்னு எடுத்துக்கிறாங்க. ஏதாவது நன்மை நடந்தால் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா என்ன நினச்சிக்கிறாங்க, வாழ்க்கைனா அப்படி தான் அது போகணும், ஸ்மூத்தாக போகணும், அப்படி தான் போகணும். தப்பு நடக்கட்டுமே உடனே கடவுளை சொல்லுவாங்க, ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக தான் போகணும், தப்பு செஞ்சால் அவர் செஞ்சாரு. ஆனால் உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நன்மையான ஈவும் ஜோதிகளும் பிதாவின் இடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. நன்மை எதுவுமே ஆட்டோமேட்டிக்காலாம் நடக்கலை. இது வரைக்கும் நம்ம பத்திரமா இருக்கோம்னா, உயிரோடு இருக்கோம்னா, இன்னைக்கு பாடிட்டு துதிச்சிட்டு இருக்கிறோம்னா, இது கர்த்தருடைய சுத்த கிருபை தான், இல்லையா? நாம கிறிஸ்தவர்கள், நம்ம உலகத்தார் மாதிரி சிந்திக்க கூடாது. எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகணும்னு நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நம்ம நரகம் போய் சேர வேண்டியவர்கள். ஆக்சுவலாக நமக்கு எதுவுமே ஸ்மூத்தாக போகக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தகுதின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தகுதி ஏற்றபடி நமக்கு கிடைச்சிருக்கணும்னா நமக்கு நரகம் தான் கிடைச்சிருக்கணும். இந்த பூமியிலையும் நரகம், நித்திய நரகம் தான் கிடைச்சிருக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை நமக்கு கிடைக்குதுன்னா இது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அப்படிதான் ஒரு கிறிஸ்தவன் சிந்திக்கிறான் பாருங்க. அப்படி சிந்திக்கிறவனுக்கு கோடி நன்மை தெரியும் கண்ணுக்கு. எங்க பார்த்தாலும் நன்மை தெரியும். வீட்டில் பார்த்தா நன்மை தெரியும், வேலையில பார்த்தா நன்மை தெரியும், சபையில பார்த்தா நன்மை தெரியும். பெர்ஸ்பெக்டிவே, கண்ணோட்டமே வித்தியாசமா இருக்கும். உள்ள நன்றினால் பொங்கி வழியும் பாருங்க. அடுத்த பாடல்